ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து ஒரு விண்டேஜ் வெஹிக்கிளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சேனல்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ RX100 புல்லட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. புல்லட்டும் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ RX100 பார்க்குறவங்களாம் RX100 மட்டும் ரெஃபர் பண்ணாமல் இவர் சேனலில் புல்லட்டும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா புல்லட் கேட்டிருந்தா, விண்டேஜ் புல்லட்லாம் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் என்ன வண்டி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தாலே தெரியும். ஒரு RX100. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி தான், ஸ்பேர்ஸில் ஒரிஜினாலிட்டி தான். ஆனால் கலர்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசை. சரி, எப்பயுமே ஒரிஜினாலிட்டி தான் பண்ணுறோம், ஏன்னா எனக்கு ஒரிஜினாலிட்டி தான் பிடிக்கும். ஸோ கலர் வைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். பட் ஒரிஜினாலிட்டினே போயிடுவாங்க. பட் இந்த வண்டி புக் பண்ணவர் பார்த்திங்கன்னா எனக்கு கலர் வைஸில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனலுக்கு ஒரு புதுசாக தர மாதிரி ஒரு கலர் கொடுத்துருப்பாரு. எப்பயுமே நம்ம டேங்க்கு சைட் ஷீல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்கில் பண்ணுவோம். கீழெல்லாம் உங்களுக்கு இன்ஜின் கேஸு, செயின் கார்டு, ஹப்புலாம் பார்த்திங்கன்னா சில்வரில் பண்ணுவோம். ஆனால் இவர் கொடுத்துறது பார்த்திங்கன்னா மேலே வந்து டேங்க் அண்ட் சைட் ஷீல்டு பார்த்திங்கன்னா சில்வரில் கொடுத்துருக்காரு. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது கலர் காம்பினேஷன்? சூப்பராக இருக்குல்ல. இந்த கலரும் வந்து RX100ல் வந்துதுங்க. சில்வர் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், புக் பண்ணுறவங்ககிட்ட சில்வர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சில்வரில். இந்த சில்வர் பீடிங், இந்த பீடிங்கில் பிளாக்கும் கொடுக்கலாம், இல்லை ப்ளூவும் கொடுக்கலாம். ஸோ கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வண்டியை பொறுத்த வரைக்கும், டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்க கலர் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு FC இன்சூரன்ஸ் டேக்ஸ், க்ரீன் டேக்ஸ் அந்த கரண்ட் இருந்தாலே போலீஸ்லாம் பிடிச்சாங்கன்னா விட்டுருவாங்க. கலர்லாம் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தா அவங்களே ரசிப்பாங்க. ஸோ விண்டேஜ் வண்டிலாம் பார்க்கும்போது ஸோ அதேமாதிரி ஓட்டுறவங்க வந்து லைசன்ஸு, ஹெல்மெட் வச்சுருந்தா உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. RX100 பீட்டே ஒரு தனி ரகம் தானே. ஸோ இதெல்லாம் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு RX100, RX135 சீரீஸ்லாம் யாருமே வச்சுருல. அதனால் நம்ம வச்சுருந்தா ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ வண்டி எப்படி இருக்குது? இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% நான் ரெஸ்டோரேஷன் பண்ணிட்டேன். சில விஷயங்கள் மட்டும்தான் நான் ரெஸ்டோரேஷன் பண்ணலை. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் நான் ரெஸ்டோரேஷன் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது வண்டி. ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வண்டியில் எல்லாமே க்ரோமிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு போல்டு நட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி போல்ட்ஸ்லாம் தெரியும், சின்ன சின்னதெல்லாம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நிக்கல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரஸ்டட் திங்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் கிளியராக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குது வண்டி RX100. ஸோ இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். ஸோ RX100 வந்து சில பேர் வீடியோவில் கேட்டுட்டு, இல்லைங்க எனக்கு பீட்டு பிடிக்கல, வேறு வண்டி காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ பீட்டு வந்து இப்போ நான் பேசுகிறது வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும். என்கிட்ட காலில் பேசும்போது வீடியோவில் ஒருத்தர் வராரே, ஸோ அவர்கிட்ட ஃபோன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் நம்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை சார் நான் தான் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. இல்லை வாய்ஸ் மாறி இருக்குது, அதனால தான் கேட்டேன் சார், சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் பேசுகிறது வாய்ஸ் வந்து நேரில் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் ஆடியோவில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வண்டி பீட்டு வந்து இங்கே பார்க்குறது வந்து உங்களுக்கு நேரில் வித்தியாசமாக இருக்கும், நேரில் வித்தியாசமாக இருக்கிறது ஆடியோவில் வித்தியாசமாக இருக்கும். அதனால் பீட் பிரச்சனை இல்லை. ஸோ என்கிட்ட RX100ஓட கோரும் இருக்குது, RX135ஓட கோரும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் போட்டு தரேன். ஸோ அதனால் பீட்டை வச்சு ஒரு வண்டி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாதீங்க. நம்மக்கிட்ட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், பக்காவான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம வண்டியில். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுறது தான் அவுட்லுக்லாம். ஸோ வாங்க இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். வாங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருந்தது பீட்டு? சூப்பராக இருக்கா? ஸோ வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் நேரில் இன்னுமே நல்லா இருக்கும். அதனால் பீட்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பீட் பிடிக்கல, அதனால் வண்டியே வேணான்னு சொல்லிட்டுலாம் டிசைட் பண்ணாதீங்க. பீட் வந்து ஒரு சாதாரணமான விஷயந்தான். கோர் இருக்குது, அந்த கோரை வந்து நம்ம மாற்றினா, ஐ மீன் கோரில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஹோல்ஸையும் கட் பண்ணிவிட்டு, கட் பண்ணுறதுனா ஐ மீன் அடைக்கிறது, ஒரு ஹோல்ஸையும் நம்ம அடைச்சிங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும். அது போட்டு தான் செக் பண்ண முடியும். ஆனால் ஒரிஜினல் 100ஓட கோர்னு இருக்குது, ஒரிஜினல் 135 கோர்னு இருக்குது. ஸோ அது போட்டிங்கன்னா சத்தமே வராது, சைலண்ட்டாக இருக்கும். ஏன்னா கம்பெனிலேருந்து வந்த வண்டிக்கெலாம் அதுக்கு சத்தமே கிடையாது. நம்ம தான் அந்த உள்ளே இருக்க கோரில் அந்த காயின், ரவுண்ட் காயின்ஸ் இருக்கும், அந்த ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து விட்றதுனால உங்களுக்கு அதிகமாக சவுண்டு வரும். அது 100க்குனே சவுண்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும் வண்டியில். நல்லா இருந்துச்சா? ஸோ இந்த பக்கம் வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கும்போதும் சூப்பராக இருக்கா? ஸோ வண்டி வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எதனா கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள்.
நல்லா தான் இருக்கும். இல்லை ஒரிஜினாலிட்டியே வேணா உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கண்டிப்பாக பண்ணி தருவேன். பட் என் சைட்லேருந்து எதனா சஜஷன் கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி வந்து 2024 அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ டேக்ஸு கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. என்கிட்ட வண்டி வாங்குறவங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லைனாலும் நான் அப் டு டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். அடுத்த வருஷம் வரைக்கும், ஐ மீன் 1 இயர் வரைக்கும் ரினியூவல் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ வண்டி ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா 90%. அது என்னடா 75% பண்ணுவீங்க இல்லை 100% பண்ணுவீங்க, இது என்ன 90%. ஸோ இந்த வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா நீங்கள் 75% பண்ணுங்கள், பட் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக மாற்றணுமோ நான் உங்களுக்கு பேமெண்ட்ஸ் பண்ணுறேன். என்னால் வந்து 100% கொடுத்து பேமெண்ட்ஸ் என்னால் பண்ண முடியல, அதுக்கும் இதுக்கும் ரொம்ப காஸ்ட்டு 30,000 கிட்ட டிஃப்ரெண்ட் வருது. நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு மாற்றுங்க. ஸோ அதெல்லாம் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் சின்ன சின்ன விஷயங்கள். டயர்லாம் பார்த்திங்கன்னா வண்டியில் இருந்தது தான், அப்படியே வந்ததே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கெலாம் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ சில விஷயங்கள் இந்த போல் நட்டு கிட்டு பலன்னு இருக்க பார்த்திங்கன்னா இந்த போல் நட் கிட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் இந்த வண்டியில் புதுசு போட்டிருக்கேன். ஸோ கார்பரேட்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா கார்பரேட்டர் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான், எப்படி வேணுமோ நான் கேட்பேன். புதுசு போனால் புதுசு போட்டுருவேன், இல்லை வண்டியில் இருக்கிறதே வந்து நான் ரீகண்டிஷன் பண்ணாலும் போட்டுருவேன். கார்பரேட்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா மீட்டர்லாம் வந்து ஒரு 75% ப்ராசஸ்க்கு வண்டியில் இருந்ததே தான் போடுவேன். பட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மீட்டரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொன்னேன், சரி இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் வாங்கிட்டு நான் இதை அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் இதுவே இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது, இந்த 75ஓட ஒரு 15% 20% போட்டாலே உங்களுக்கு எவ்வளோ அழகான ஃபினிஷிங் வந்துருச்சு பார்த்தீங்களா. வண்டி அருமையாக இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,50,000, 1,50,000. ஃபுல்லாக ரெஸ்டோரேஷன், ஐ மீன் 100%னா நான் 160 இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே கழட்டி போட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லாம் டச்சப் பண்ணியிருப்பேன். ஏன்னா 75% பார்த்திங்களா, அதுலேருந்து ஸ்பேர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால 90% சொல்கிறேன். ஸோ 75%ல் அந்த ஃப்ரேம்லாம் உங்களுக்கு டச்சப் பண்ணிவிடும். ஏன்னா ஃபுல்லாக கழட்டினா ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதுக்கு தனி லேபரே வாங்கிடுவாங்க. பெயிண்டிங்க்கும் தனி லேபர் போயிடும், டிஸ்மேண்டில் பண்ணுற லேபருக்கும், ஐ மீன் மெக்கானிக்கும் பார்த்திங்கன்னா கழட்டுறதுனால தனி லேபர் வாங்கிடும். அப்போ கழட்டினா உங்களுக்கு ரப்பர் கிட்டு எல்லாமே மாற்ற வேண்டியதாக இருக்கும் நிறைய விஷயங்கள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ்க்கான ப்ரைஸ் வந்துடும். இது வந்து 75%னால அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், ஓகே சார் எனக்கு ஒரு 10,000 இல்லை 15,000 20,000க்கு எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொன்னார். என்னென்ன மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றினதுனால உங்களுக்கு 1,50,000. வண்டி சூப்பராக இருக்குது. நல்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு வண்டியை. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டேஸில் நான் டெலிவரி கொடுத்துருவேன் அவரை கூப்பிட்டுட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி ஒரிஜினாலிட்டி கலர்லேயும் சரி, வண்டி ஒரிஜினாலிட்டிங்க, ஸ்பேர்ஸ்லாம் ஒரிஜினாலிட்டி, எல்லா வீடியோலையும் பாருங்கள். ஃப்ரண்ட்டு மட்கார்டை பார்த்தாலே ஒரு வண்டி ஒரிஜினாலிட்டியாக இல்லையா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மட்கார்டு பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி மேலே தூக்கியிருக்கும் ஒரிஜினாலிட்டி மட்கார்டில். இந்த லோக்கல் மட்கார்டு பார்த்திங்கன்னா இந்த 600-700 ரூபாய் கிடைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி அப்படி தூக்கிட்டே இருக்காது, சப்பையே அப்படியே வந்துடும். ஸோ ஒரிஜினாலிட்டி தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். கலர் வைஸில் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி கலரும் வந்து பண்ணித்தரேன். ஒன்றும் இல்லைங்க, பிளாக் டேங்க் இருந்துட்டு கீழே சில்வர் இருந்தால் ஒரிஜினாலிட்டி, மேலே வந்து சில்வர் இருக்குது, கீழே வந்து பிளாக் இருந்தால் நம்மளாக கஸ்டமைஸ் பண்ண பெயிண்டிங், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து வேறு வந்து பெயிண்டிங்கில் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் இந்த வண்டியில் பக்காவாக இருக்குது. ஓனர்ஷிப் அவங்க வந்து வண்டியை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஸோ அது மாதிரி நான் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வண்டியோட வெயிட்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு 50 days 2 months நான் கொடுத்துருவேன். ஸோ நல்லாயிருக்கு வண்டி. உங்களுக்கு இந்த மாதிரி வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எங்கே இருந்தோ, எந்த ஊர்லேருந்தோ, வெளிநாட்டிலேருந்து கூட தமிழர்கள் வந்து நானும் 3 மாதத்தில் 2 மாதத்தில் வருவேன்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி எனக்கு பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.